அவராக எவ்வளோ பெரிய டைரக்டரோட ஒர்க் பண்ணாலும் அவர் லென்த்தி பென் வச்சு இப்படி சைன் பண்ணுறது, இந்த ரோபோ மாதிரியே கை அப்படி கீழே வச்சுட்டு அவர் வந்து அதுக்கு ஒர்க் பண்ணுறாருங்கிறது இருக்குல்ல, அவர் என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும், நம்ம என்ன செய்யணும்னு. அதே மாதிரி வெறுமனே வந்து அவர் வந்து ஸ்டைலு இந்த மாதிரி தான் விஷயங்கள் ரஜினி சார்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. ராவணன் அந்த மாதிரி பண்ணணும், ஏன்னா அவருக்குள்ள வந்து ஒரு அந்த ஒரு 100% ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அவரு அதே மாதிரி ஏர்போர்ட்லேருந்து போயிட்டு இந்த பிளாக் காஸ்டியூமில் ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுங்கிற ஃபுட்டேஜ் வந்து மோர் வேல்யூபிள். எனக்கு தோல்வி வந்தாலும் வெற்றி வந்தாலும் ரஜினி சாரை தான் சார் நான் உதாரணமாக வச்சுப்பேன். நிச்சயமாக. ஏன்னா நம்மளுடைய தலைவர் அவர் வந்து நம்ம ரசித்த ஒருத்தர். அவர் வந்து அந்த நேரத்தில் எங்களுக்கு இந்த பில்லால இன்னொரு பெரிய குஷிலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சார், அதாவது இவருக்கு முன்னோடி மக்கள் திலகம், நடிகர் திலகம். ஸோ அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் டைரக்டர்ஸ், ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி கே பாலாஜின்னா சிவாஜி ப்ராப்ளம் தான் அப்படின்றவங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் தலைவரை வச்சு படம், ஓ பாலாஜி கம்பெனில தலைவர் காம்பினேஷன் அப்படின்னு அந்த ஒரு பெருமை சந்தோஷம் ஒரு பக்கம் எங்களுக்கு இருக்கும். ஸோ பிளஸ் வந்து அது ஹிந்தியில பார்த்த அந்த படம் ரீமேக், நான் ஷூட்டிங் வேற பார்த்துருக்கேன் அந்த படம். இந்த கிளைமேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பல்லவன் சாலை இருக்கு இல்லையா, மவுண்ட் ரோட்ல சென்ட்ரலுக்கு போகும்போது அந்த சிமெட்ரி இருக்குல்ல, அங்கதான் ஷூட்டிங். நான் வளர்ந்ததுலாம் சேப்பாக்கம். அப்போ நான் கோடவுன் ஸ்ட்ரீட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அந்த டைம்ல. ஸோ அப்போ எனக்கு பஸ் பெல்ஸ் ரோட்ல இருந்து அந்த ரூட்டு தான் பஸ் பாரிஸ் கார்னர் போறதுக்கு, பூக்கடை போறதுக்கு. போகும்போது 3 நாள் அங்க நான் போகும்போது வரும்போது ஷூட்டிங் பார்த்துட்டு இருக்கேன் அந்த சிமெட்ரியில் இந்த கிளைமேக்ஸ் போயிட்டு. சினிமாவுக்கு வந்ததுக்கு பிறகு ரஜினி சார் படத்தில் ரொம்ப பிடிச்ச படம் இன்னொரு படம் எதுனா சார், தளபதி. மறக்கவே மாட்டேன் சார். தளபதிக்கு வந்து 500 ரூபா பிளாக்ல போகுது டிக்கெட்டு. க்ரௌடு பார்த்தீங்கன்னா சார், நான் மொட்டைக்காலெலாம் சொன்னேன்ல, அதே மாதிரி ரஜினி சாருக்கு வந்து வாசு தேட்டர் வாசல் நிற்க முடியாது சார். அந்த மூப்பனார் பங்களான்னு இருக்கும், அது வரைக்கும் க்ரௌடு நிற்கும் சார். அதுக்கப்புறம் நான் கேள்விப்பட்டு மிகப்பெரிய க்ரௌடு வந்தது வந்து எந்திரன் சார். சிவாஜி சூப்பர் ஹிட்டு. எந்திரன் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ரஜினி சார் படங்கள்ல கண்டிப்பா சார் அது அப்படியே ரஜினி சார் அப்படியே உலகளாவிய படம் மாதிரி அது வந்து வேற லெவல்ல எடுத்துட்டு போயிட்டாரு சங்க சார். கண்டிப்பா என்ன படம் சார் அது. அந்த லுக் ரஜினி சாருக்கு, அந்த ஷார்ட்ஸ் அவரு ரசிச்சு ரொம்ப ஸ்டைலிஷா பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. ஆமாமா. ஐயோ பர்டிகுலரா தலை சுத்துதா அந்த சீனுக்கு ஐயோ சொல்ல அப்படிம்பாரு. அந்த சீன்லாம் கலக்கிடு சார். என்னவா ஹீரோவா கூட மாறிட்டோம் சார். ஆனா அவளுக்குள்ள அந்த ஆன்டகனிஸ்ட் அப்பப்போ ஒரு தலை காட்டிட்டே இருப்பாரு. அதுல அவர் அச்சிக்கிறதுக்கு ஆளு கிடையாது. சொல்லுவார் சார், நான் மீட் பண்ணும்போதெல்லாம் சொல்லுவார், ராவணன் அந்த மாதிரி பண்ணணும். ஏன்னா அவருக்குள்ள வந்து ஒரு அந்த ஒரு 100% ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஏரியா இருக்குன்னு நம்புறாரு. கண்டிப்பா நான் அடிக்கடி சொல்லுவார், ராவணனா பண்ணணும் அப்படின்னு கேட்டே இருப்பாரு. ரொம்ப இப்போ நீங்க சொன்ன அந்த முரட்டை காலை சார் பார்த்தீங்கன்னா 7 வருஷம் இடைவெளிக்கு அப்புறம் ஏவிஎம் தயாரிக்கிற அந்த படம் பார்த்தீங்கன்னா இறங்கி இங்க எங்க வெளியூர் பத்தி எனக்கு தெரியாது. நான் பேசுறது எல்லாமே சென்னை பேஸ்டு தான். ஏன்னா என் பார்வை அங்கதான் இதுல தானே இருக்கும். யூஸ்வலாக சார் அப்போ ஒரு ட்ரெண்ட் இருக்கும். ஒரு தியேட்டர்ல நீங்க இருக்குன்னா அந்த தியேட்டர்ல அடுத்த வரப்போற படங்களுடைய ட்ரெய்லர் தான் போடுவாங்க. வரப்போற படத்துக்கு தான் போட்டோ கார்ட்ஸ் வச்சிருப்பாங்க, வருகிறதுன்னு போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகாத தியேட்டர்ல கூட ட்ரெய்லர் போட்டாங்க இந்த படத்துக்கு. எந்த தியேட்டர் போனாலும் முரட்டை காலை ட்ரெய்லர் அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பேப்பர் விளம்பரத்துல 3x53 சென்டிமீட்டர் சொல்லுவாங்க. அந்த ஒரு பேப்பர்ல ஃபுல் சைஸ் இருக்குல்ல லென்த், அந்த விளம்பரம் ஆரம்பிச்சது ஏவிஎம் தான் சார். விளம்பரமே எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, எம்ஜிஆருக்கு உலக சுற்றும் வாலிபன், சிவாஜிக்கு திரிசூலம், ரஜினிக்கு முரட்டை காலை. உண்மைதான் அவங்க கணிச்சுதான் போட்டிருக்காங்க. அதான் சொன்ன பார்த்தீங்களா, திரிசூலத்தில் இருந்துச்சு இந்த க்ரௌடுன்னு சொன்னேன். அதே மாதிரி க்ரௌடு தான் முரட்டை காலைக்கு இருந்துச்சு. பாருங்க சார், இது சினிமாவை தாண்டி அவர் எவ்வளோ பெரிய செல்வாக்கு ஓட்டத்தில் வந்துருச்சுன்னு சொன்னால், அது ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு. மொத்த பேரும் டிவிக்கு முன்னாடி ஒரு தடவை உட்காந்துருந்தாங்கன்னா 2-3 நிகழ்வுகளில் உட்காந்துருப்பாங்க சார். அதில் ராகவேந்திர மண்டபத்தில் ஒரு சிகரெட்டு பற்ற வச்சுக்கிட்டே ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு. என்ன சார், இந்த உலகத்தில் யாருக்கு இதெல்லாம் நிகழும்? அவரு அதே மாதிரி ஏர்போர்ட்லேருந்து போயிட்டு இந்த பிளாக்
காஸ்டியூமில் ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுங்கிற ஃபுட்டேஜ் வந்து மோர் வேல்யூபிள் ஃபுட்டேஜ். கண்டிப்பாக என்ன அவர் சொல்லிட்டாருன்னா அது வந்து மந்திரம் மாதிரி தான். 96 மாற்றி வச்சிருச்சு. அவர் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரின்னு சொன்னால் அது வெறும் சினிமா வார்த்தை இல்லை சார். ஆமாம், அவர் ஒரு தடவை சொன்னால் அத்தனை வாட்டி சொன்ன மாதிரி தான். அவருடைய வார்த்தைகளுக்கு அவ்வளோ பெரிய மந்திரம் மாதிரி தான் அது. எனக்கு நிம்மதியாக இருக்காது சார். எனக்கு பர்சனலாக சொல்லட்டும். கண்டிப்பாக எனக்கு பர்சனலாக ஒரு ரசிகனா ஆன்மாவிலேருந்து சொல்கிறேன். சொல்லுங்கள் சார். அவரை நேசித்து வந்த ஒரு ரசிகனாக சொல்கிறேன். அவர் அரசியல் வராது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப ஹாப்பி. இதை விட பதவி வேற என்ன சார்? இது உலகம் மொத்தமும் எங்கே போய் நம்ம வந்து ஏர்போர்ட்டில் எங்கே உலகத்தில் போய் தமிழன்னு சொன்னால் நம்மளை யாராவது ஒருத்தர் வந்தால் பெட்டி எடுக்கிறதுக்கு ஹோட்டல்லேருந்து ஒருத்தன் வந்தான்னா ஒரு தடவை சொன்னான். ஆமாம், ஏய் என்னடா ரஜினி சார் எவ்வளோ பெரிய அடையாளங்கிறது இந்திய உலகத்துக்கான ஒரு அடையாளமாக அவ்வளவு மாறிட்டார். அந்த இன்னைக்கெல்லாம் வந்து என்னென்னா ஒரு சில ரசிகர்கள் வந்து போட்டி போடுறது வந்து எங்களுக்கு இப்படின்னு சொல்கிறதெல்லாம் இருக்குல்ல. தயவு செஞ்சு நான் ஒன்று சொல்கிறேன். இவ்வளவு இத்தனை காலகட்டத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரு சினிமாவை ஆண்டுகிட்டு இருக்காரு, இவ்வளோ பெரிய இடத்துல இருக்காருன்னு சொன்னால் அது சாதாரண விஷயமே கிடையாது. அது வந்து நான் வெறும் ரஜினி ரசிகனாக சொல்ல, எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவர் வந்து நார்மல் ஹியூமனை தான்னா ஒரு ஏதோ சம்திங் அவருக்கு வந்து அந்த ஒரு சொட்டு ஒரு ஆசீர்வாதம் அவருக்கு இல்லாமல் இந்த இடத்துல அந்த பவர் பயங்கரமாக இருக்குது சார். இல்லை அவர் பண்ணுற மெடிடேஷனு அவருடைய வந்து அவர் எல்லா டேரக்டர்ஸும் எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா நேரம் வந்து ஒரு நிமிஷம் முன்னாடி இருக்க மாட்டார், பின்னாடி இருக்க மாட்டார். ரஜினி சார்லாம் வந்து எப்படி இருப்பார்னு சங்கர் சார் வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது நான் பார்க்குறேன். ரெடின்னு சொன்னால் சிகரெட் போட்டு ஓடி வந்துடுவார். சார் நான் ரெடின்னு மற்றவங்கன்னு சொல்லுவேன் சார், நீங்கள் ஏன் சார்? இல்லை 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 அந்த பயம் பக்தி அந்த இன்றைக்கும் சினிமா மேலே அவர் வச்சிருக்கிற அந்த தொழில் மேலே அவருக்கு இருக்கிற அந்த மரியாதை சத்தியமாக நான் அதை தான் சார் நான் வந்து அப்பப்போ எடுத்துக்குவேன். கண்டிப்பாக வேலையில் அப்படி தான் இருக்கணும், நேரத்துக்கு இருக்கணும். கண்டிப்பாக ஒரு ரசிகனாக ஒருத்தரை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம்னா அவருடைய என்னென்னலாம் சரியான விஷயமா அதோட நான் ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு தோல்வி வந்தாலும் வெற்றி வந்தாலும் ரஜினி சாரை தான் சார் நான் உதாரணமாக வச்சுப்பேன். ஏன்னா நம்மளுடைய தலைவர் அவர் வந்து நம்ம ரசித்த ஒருத்தர். அவர் வந்து என்ன மாதிரி இருக்காரு, அவர் எப்படிலாம் வந்து ஃபாலோ பண்ணுறாரு, எப்படி டிசைன் பண்ணார் ப்ராஜெக்டை, அது வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய உதாரணமாக எனக்கு எப்பயுமே லைஃப்பில் எப்பயுமே ஆதாரமாக எப்பயுமே பக்கத்தில் ஒரு சேடம் மாதிரி எப்படி இருந்துகிட்டே இருக்கும் சார். இருக்கும் சார். இப்போ நீங்கள் நிறைய தாட்டி சந்திச்சிட்டேன்னு சொன்னீங்க. நீங்கள் ரசிகனாக இருந்துட்டு அதுக்கப்புறம் சினிமாவில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த ரன் மூலியமாக ஒரு பரிச்செல்லாம் கிடச்சிது. முதல்ல பார்த்த அந்த தருணம்ன்றது எப்படி இருந்தது? எப்போ பார்த்தீங்க? எந்த தருணம் அது? நிறைய வாட்டி பார்த்துட்டீங்க, அது வேற. அதில் ஃபர்ஸ்ட் மெமரின்றது நினைவில் இருக்கிற தருணம்னு பார்த்தா அவர் ரன் போஸ்டர்லாம் பார்த்துட்டு வந்துட்டு வந்து பேசுகிறார் எடிட்டிங்ல. ஆமாம் ஆமாம், எடிட்டிங் ரூமில். அதான் ஃபர்ஸ்ட் அது வந்து ரஜினி சாரை வந்து பக்கத்தில் என் கூட என்னை பற்றி பேசின நிகழ்வுனால எனக்கு மிகப்பெரிய அது வந்து ஞாபகத்தில் இருக்கிற ஒரு நிகழ்வாக. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் கதை சொல்கிறதுக்காக அவர் கதை என்கிட்ட சொல்லணும், நான் அவர்கிட்ட கதை பேசணும்னு போனேன். அந்த தருணம் ரன் முடிச்சுட்டு வீட்டில் போய் மீட் பண்ணதெல்லாம் மிக முக்கியமான மீட்டிங்கு. அதுதான் அவர் ஏதாவது இயக்குனர் லிங்குசாமி அவர் அழைச்சி நீங்கள் சந்தித்த தருணம் அதுதான். அதுக்கு முன்னாடி ரஜினி சார் எங்கே பார்த்தேன்னு சொன்னால் நேரடி சந்திப்புன்னு சொல்லி என் ஞாபகத்தில் இருக்கிறது வந்து நம்ம இங்கே செட்டில் 93 92ல் நான் சென்னைக்கு வந்த புதுசில் தான் பாட்சாவுடைய வாகினி ஸ்டுடியோ இருக்கு இல்லையா, இப்போ இன்னைக்கு கிரீன் பார்க் இருக்குல்ல, ஒரு பெரிய செட்டு போட்டு ஆட்டோகாரன் செட்டு, அந்த செட்டு இருக்குல்ல, அங்க ஒரு நண்பர் மூலமா நான் உள்ள போறது சந்தர்ப்பம் கிடைச்சது. அப்போ ரொம்ப லாங்ல 95 இல்ல சார் 95 பாஷா வந்து 93 சார். இல்ல 93ல வீரா, பாஷா தான் 95. நல்லா ஞாபகம். ஆமா 92 அண்ணாமலை, 93 வீரா, 95 பாஷா. ஏன்னா எதுக்காக இதை சொல்றேன்னு சொன்னா காதலன் முடிச்சு சங்கர் சாருடைய கல்யாணம் போயிட்டு இருக்கு வாகினியில. ஓகே. அப்போ 94 எண்டில் இருக்கலாமே. இல்ல சார் 93 தான். நல்ல ஞாபகம் இருக்கு, நல்ல ஞாபகம் இருக்கு. ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி அந்த விமர்சனம் வந்து நாங்கள் வந்து ரஜினி சார் கல்யாணம் நடந்துட்டு இருக்கு, ஃபுல்லாக அந்த சேர் திருப்பி போட்டு உட்காந்து ஜென்ரலாக பேசிட்டு இருப்போம்ல. அப்போ சங்கர் சார்ட்ட வேலை பார்த்த ஒரு பையன், பேர் வேணாம், அவனுக்கு படம் பிடிக்கல. ஓகே. என்ன சார் பிளாஸ்பேக் சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி சொன்னான். எனக்கா வந்துச்சு கோவம், எனக்கு அப்படியே சிவுன்னு ஏறிடுச்சு. என்ன படம், ஒரு நிமிஷம் கூட நம்மளை வந்து அப்படி வச்சிருக்காங்க, என்ன ஸ்கிரிப்டு, இதை போய் ஒருத்தர் குறை சொல்கிறானேன்னு பயங்கர சண்டை வந்துச்சு. எனக்கு ஞாபகம் நல்லா இருக்கு, பார்த்துக்கலாம், செக் பண்ணிக்கலாம்.
அந்த அது ஒரு பெரிய ஒரு மேஜிக்கான அந்த படம். ஆமா. ரஜினி சாரை பார்த்ததுன்னா க்ளோஸாக பக்கத்தில் வச்சு பார்த்ததுன்னா 2 போஸ்டர்ஸ் பார்த்துட்டு வந்து அவர் வந்து 18 பேசுனது தான் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. ஓகே ஓகே சரி சார். சார் அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நடிகர் திலகத்தோட அந்த குடும்பத்தில் அந்த இளையவல ஒருத்தரை நீங்க அறிமுகப்படுத்துறீங்க. கும்கி என்ற படத்து மூலமா உங்க ப்ரொடக்ஷனு, பிரபு சாலமன் டைரக்ஷனு, நான் விக்ரம் பிரபு அவரை இன்ட்ரடியூஸ் பண்ற அந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் சத்யம் தியேட்டர்ல சிறப்பு விருந்தினர் வந்து உலக நாயகனும் சூர்யா அவர்கள். ஆமா. தலைவர் வந்து சில காலத்தினால அதனால வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆமா ஆமா சொல்லிட்டு இப்போ இன்விடேஷன்லாம் பிரிண்ட் ஆச்சு. ஃபங்க்ஷன் நாளைக்கு காலையில ஃபங்க்ஷனு. இன்னைக்கு ப்ரீவியஸ் டே வந்து அதை கூப்பிட்டு எல்லாம் என்கொயரி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் காலையில சர்ப்ரைஸா இன்விடேஷன்ல பேரை போடாம டக்குன்னு ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரியா சத்யம் தியேட்டர்ல கொடுத்தாரு. அந்த ஆடியோ லான்ச் அந்த தருணத்தை பத்தி சொல்லுங்க சார். சார் அந்த படம் டிசைன் பண்ணி வந்து கும்கின்னு எடுக்க போகிற முடிவு பண்ணது பிறகு இந்த பக்கத்தில் ஒரு ரூம், அந்த ரூமில் தான் போஸ் சார் சொல்கிறாரு. போஸ் சார் எப்பயுமே ரொம்ப பின்னாடி நடக்க வேண்டியதை ரொம்ப முன்னாடியே சொல்லிடுவார். அவர் டப்புன்னு இன்டியூஷனாக தோணும். நிஜமா நிறைய இருக்கு அந்த பவர் இருக்கும். அவர் சொன்னார், இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கு ரஜினி சார் கமல் சார் 2 பேரும் வருவாங்கன்னு சொன்னார். எனக்கு என்னென்னா, டேய் கமல் சார் வருவார்னு சொல்லு, இல்லை ரஜினி சார் வருவான்னு சொல்லு, இந்த 2 பேருமே வருவாங்கன்னு நினைக்கிறது வந்து ரொம்ப ஒரு பேராசையாக இருக்குது. இது நடக்குமான்னு எனக்கு தெரில. நடந்தால் சந்தோஷம், அது மாதிரி விட்டுட்டேன். சார் கமல் சாரை மீட் பண்ணோம், அவர் வரேன்னு சொல்லிட்டார். ஏன்னா அவர் வந்து சிவாஜி சார். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக அந்த மரியாதை ரஜினி சாருக்கும் அது இருக்குது. ஆமாம். ரஜினி சாரை நான் பார்க்க போகல, பிரபு சார் சொன்னார் நான் பர்சனலாக நானே மீட் பண்ணி கொடுத்துட்றேன் சொல்லி அவருக்கு அந்த நேரத்தில் நிறைய ஃபங்க்ஷன்லாம் போக மாட்டார் ரஜினி சார். அவர் வந்து ரொம்ப பாலச்சந்திர சாராக இருந்தாலும் சரிதான், எல்லாருக்கும் போக வேண்டியிருக்கு. கரெக்டாக சொல்லுவார்ல சாமி ஃபங்க்ஷன், எனக்கு என் ஃபங்க்ஷன் கேட்டதெல்லாம் போய் கூப்பிட போயிருக்காரு. உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருக்காரு, இருந்தாலுமே இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு வந்துட்டார். ஆமாம். நாங்கள் ஃபிக்ஸ் ஆகிட்டோம், ரஜினி சார் வரல, நம்மளுக்கு வந்து கமல் சார் இருக்காரு, வச்சு நம்ம விழா எடுக்க போகிறோம். சார் கௌதம் மேனன் தான் வந்து இதாக பண்ணுறாரு. அவருக்கு ஒன்றுக்குமே யாராருக்கு என்னென்னு எழுதி கொடுத்துருக்கோம், யாராவது எப்படி விழா கூப்பிடணும். சடனாக பிரபு சாருங்கிறது வர்றாரு என்கிட்ட, நீங்கள் தான் யாரோ சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். ரஜினி சார் வர்றாரு, வந்துட்டாருன்னு சொல்லிட்டாரு சார், வர்றாருன்னு கூட இல்லை. என்ன சார் சொல்கிறீங்க? சத்யம் தியேட்டர் சுற்றி வண்டி சுற்றிட்டு இருக்கு, எப்போ உள்ளே வரணும்னு கேட்குறாருன்னு. பதட்டம் வந்துச்சு சார் எங்களுக்கு. பதட்டம் வித்து ஆர்வம் சந்தோஷம். ஒரு ரசிகனாக வந்து நம்மளுக்கு லைஃப்பில் இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கும் ஒன்று கூப்பிட்டு கௌதம்கிட்ட, என்ன தலைவா திடீர்னு ரஜினி சார் சொல்கிறாங்க, எப்படி ஆறு எல்லாமே கொலாப்ஸ் ஆகுது இப்போ எங்களுக்கு. இல்லை அதை பற்றி பிரச்சனை இல்லை, ரஜினி சாருக்கு இந்த மாதிரி ஒன்று பண்ணிக்கலான்னு ஒரு சில வார்த்தைகள்லாம் டகடான்னு எழுதி இதுதான் சொல்லி, லெஃப்ட் சைடில் ரஜினி சார், ரைட் சைடில் கமல் சார், நடுவில் நான் உட்காந்துருக்கேன் சார். இதை விட என் லைஃப்பில் வேறு என்ன சார் வேணும்? அப்படி ஒரு விழா நடக்குது சார். அந்த விழா வந்து அந்த படத்துக்கு அப்படி ஒரு ஓப்பனிங் வந்தது காரணம் அந்த படத்துடைய ஆடியோ லான்ச். ஆடியோவும் ஒரு காரணம், இமான் வந்து சாங்ஸு, அந்த டைரக்டருடைய ட்ரெய்லர் எல்லாமே பிரபு சாலமன். அதை தாண்டி ரஜினி சார் கமல் சார் அந்த விழாவுக்கு வந்துடுறா சொன்ன உடனே ரீச் வந்து சார் பட்டி தொட்டியெல்லாம் போயிடுச்சு. கண்டிப்பாக அப்படி ஒரு ஓப்பனிங் வந்து பார்த்தா திருவண்ணாமலை போய் படம் பார்க்க போகிறேன் சார். உள்ளே எவ்வளோ காரு பைக் நிற்குதோ அதுக்கு ஈக்குவலாக வெளியில் நிற்கிது சார். பார்க் பண்ண முடியல உள்ள, அப்போல ஒரு கிட்டு. அதுக்கு மெயின் காரணம் இவங்க 2 பேரும் வந்து அவ்வளோ பேர் ரீச் பண்ணி விட்டாங்க சார். அது வந்து லைஃப்லேயும் மறக்க மாட்டேன் நான். அது ஃபங்க்ஷன் எனக்கு நானும் அதில் கொஞ்சம் சில பங்கு அதில் எனக்கு இருந்திருக்கு. அந்த ட்ராவலில் எப்படின்னா, நாளைக்கு காலையில் ஃபங்க்ஷன் சார், இன்னைக்கு ஈவினிங் ப்ரீவியஸ் வந்து ஏதோ ஒரு படம் நான் ஒர்க் பண்ண படம் ஷூட்டிங் நடந்திருக்கு. நான் அந்த டிஃபென்ஸ் காலனியில் இருக்கேன், ஷூட்டிங் லொக்கேஷனில் இருக்கேன். இப்போ நைட்டு ஃபோன் வருது தலைவர்கிட்டருந்து, நாளைக்கு அந்த ஃபங்க்ஷனு எங்கே எத்தனை மணிக்கு இருக்கா, யாரா சீஃப் கெஸ்ட் அப்படின்னு திருப்பி கேட்குறாரு. இப்போ நான் வந்து பார்த்து சொல்கிறேன், நாளைக்கு காலையில் சத்யம் தேட்டரில் இது 9:30 போட்டிருக்காங்க சார், இது மாதிரி கமல் சாரும் சூர்யா சார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா சரி, நீ காலையில் போயிட்டு எனக்கு சொல்லுங்கள், அப்டேட் பண்ணுங்க அப்படின்றாரு. ஸோ நான் காலையில் தியேட்டருக்கு வந்துட்டு நான் திருப்பி மாற்றிட்டு உங்ககிட்ட ஒரு வாட்டி வந்து கேட்டு போனேன், யாரை வர எத்தனை மணிக்கு வராங்கன்னு நான் கேட்டு போனேன். கேட்டு போனேன். நீங்கள் சொன்னீங்க கமல் சார் 9:30 வராரு, சூர்யா சார் 9:15 வந்துடுறாரு நீங்க சொன்னீங்க. அதை தகவல் சொன்னேன். ஓ அப்படியான்னு சொல்லி கேட்டு வச்சுட்டாரு. கொஞ்ச நேரத்தில் திருப்பி நான் சொல்றேன் சார், நான் வரேன், நான் யாருக்கும் சொல்லிக்காதீங்க, நான் கிளம்பும் போது சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். நான் சொல்றேன் சார், அவங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன் சார், அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன்றாரு. வந்துட்டாங்கன்னு சொல்லு, அப்புறம் நான் கிளம்புறேன்டா. சரி, நான் இங்க வெயிட் பண்ணி அப்டேட் பண்ணிருக்கேன். திடீர்னு எனக்கு போன் வந்ததுனால கிளம்பிட்டாருன்றாங்க. சார் சார் இங்க வரவே இல்லை சார், இன்னும் கிளம்பிட்டேன். வந்துட்டு அப்போதான் கிளம்பிட்டாரு, வந்துட்டு என்ன ரீச் ஆயிட்டாரு. இன்னும் இங்க வரலனுக்கு அப்புறம் தான்
சத்யா தேட்டர் அந்த ஏரியா சுற்றி கார் ரவுண்ட் அடிக்குது. சுத்திட்டு அதுக்கப்புறம் கட்டத்தில் எல்லாம் வந்துடுறாங்க உள்ள அப்படின்ட்டு வந்துட்டாரு. அதான் எப்பவுமே அந்த பேஷன்ஸ் கிடையாது. ரஜினி சார் ஒரு அந்த டைம்னா டைத்துக்கு கண்டிப்பா அங்க இருந்தா விழாவில் ரஜினி சார் வந்து பேசினார்னா சமீபத்திய அனுபவம் வந்து பொன்னியின் செல்வன். ஆமா அப்பா என்ன அப்பா அது அவர் வந்தானாலே ஒரு மின்சாரம் சார். அது வந்து ஒரு பெரிய மோர் பாசிட்டிவ் சார். அது ஒரு பெருசா ஒன்று ஏற்பட்டுரும். அது அவருக்கே உரிய ஒரு அது வந்து ஒரு தகுதி சார். அது அவரு அப்புறம் உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியில பேசுறது, அவன் நடக்க டப்புன்னு சொல்லிடுவார். இது ஆகும் ஆகாது, அப்புறம் தள்ளி போடுறது. அந்த நிமிஷம் அந்த கணம் அவர் வந்து முடிவெடுத்தாருன்னா முடிவெடுத்தது தான். குழப்ப மாட்டாரு, தெளிவா இருப்பாரு, உண்மையா இருப்பாரு. அதெல்லாம் தான் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. ஸ்ட்ரெயிட்டா கரெக்டா சொல்லிடுவாரு. நடக்கும் நடக்காது, இருக்கும் ஆகாது பல விஷயங்கள். அது வந்து அவர் லைஃப்லயே அவருக்கு வந்து அவருக்கே பயங்கரமான கன்ஃபியூஸான ஒரே ஒரு ஏரியான்னு சொன்னா அரசியல் விஷயம்தான். அது காட் கிரேஸ் வந்து என்னமோ சம்திங் வந்து அதை காலமே வந்து இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஒரு செல்ல பிள்ளை மாதிரி எல்லாருக்கும் இந்தியாவுக்கும் எல்லா கட்சிக்காரங்களுக்கும் பேருக்கும். இப்போ யாரெல்லாம் அவர் எகெயின்ஸ்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் வீட்டுக்கு போறாங்க, கண்டிப்பா பேசுறாங்க. சமீபத்தில் 2 நடந்துச்சு இன்சிடென்ட். நிறைய யாருக்கும் நேரடியாக சொல்லணும்னு எனக்கு பரவாயில்ல, ஆடியன்ஸுக்கு தெரியும் அது. ஆமா, இன்னைக்கு வந்து எல்லாருக்குமான ஒருத்தராக இருக்கார்ல, அப்படி இது வந்து அமைய பெறதுங்கிறது ஒரு சிலருக்கு தான் நடக்கும். கண்டிப்பா அது அவருக்கு அது அந்த அந்த கரிஸ்மா அந்த அவர் அந்த கெட்ட பேர் இல்லாமல் மனசோடு அவருக்கு இன்னைக்கு அது இருக்கிறது நம்மளுக்கு சந்தோஷம். இன்னைக்கும் அதே எதிர்பார்ப்பு. நான் ஊர்ல இருந்து பில்லா படத்துக்கு என்ன மாதிரி நினைச்சனோ அதை நினைக்கிற ஒரு நடிகன் ரசிகன் வந்து எங்கேயோ ஒரு மூலையில. அதே மாதிரி கலைஞர் நூற்றாண்டு விழாக்காக சாரை மீட் பண்ணும்போது நீங்க தான் சொன்னீங்களே, இவர் தான் சார் முழுக்கா இருக்காரு கூட இருக்காரு சொன்னோன்னே அன்னைக்கு எடுத்து அந்த நான் வந்து ஃபேமிலி படம் பார்த்துட்டு இருக்கேன். நான் எதுவுமே எனக்கு தெரியாது இந்த படத்துல. ஆனா போக போக பார்த்தா என்னடா இப்படி ஒரு விஷயம் வருதுன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷம். அந்த ரசிகனா இருக்கிற ஒருத்தன் வந்து நமக்குள்ள எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருப்பான். லைஃப் லாங் இருப்பாங்க. அது எப்பயுமே இருக்கும்.